ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஹோம்மேடாக வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை ப்ரீமிக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து ராகி தோசை ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி மாவை நம்ம கையால் மாவு நல்லா கரைக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கையால் கரைச்சிட்டு இப்போ தண்ணி தேவை அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த இப்போ தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் நல்லா வந்து ஊற விடலாம். இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு நான் போட்டுக்க போகிறேன். உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டு நல்லா நீங்கள் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவில் போட்டுக்கோங்க. கேரட் இருக்கு இல்லையா, அது திருவி அதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை அப்படியே அந்த ஊத்தாப்பம் ஊற்றுறோம் இல்லையா, அதுவுமே ஊற்ற வேண்டியதான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.